வாங்க மாமா. மாமா மாமா என்னாச்சு மாமா? முதல்ல உட்காருங்க. உட்காருங்க மாமா. பாத்து மாமா இங்க பாருங்க மாமா. மாமா நான் தெரியுதா மாமா? என்ன தெரியுதா மாமா? கண்ணு திறந்து பாருங்க மாமா. என்ன தெரியுதா? சாஞ்சுக்கோங்க மாமா. இங்க வலிக்குதா? எங்க வலிக்குது மாமா? இங்க வலிக்குதா? மாமா ஒரு நிமிஷம் குடிச்சுக்கோங்க. இத வந்துடுறேன் மாமா. ஒரு நிமிஷம். ஒண்ணு ஆகாது மாமா. சீக்கிரமா ஹாஸ்பிடல் போயிடலாம் மாமா. இங்க பாருங்க, ஹாஸ்பிடல் போயிடலாம் மாமா. உடனே ஹாஸ்பிடல் போயிடலாம். ஐயோ ஐயோ மாமா. மாமா ஐயோ எடுக்க மாட்டேங்கிறானே. ஒண்ணும் இல்ல மாமா. அக்கா. டேய் சிவபாலா, இங்க மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்டா. வீட்ல யாருமே இல்ல. இந்த சண்முகத்தை கால் பண்ண அவன் எடுக்கல. நீ சீக்கிரமா ஆட்டோ பிடிச்சு ஓடி வா. தோக்கா வரேன்க்கா. 10 நிமிஷம்க்கா. சீக்கிரமா வாடா. மாமா மாமா கண்ணு திறந்து பாருங்க மாமா. என்னாச்சு மாமா? ஐயோ மாமா. மாமா பாருங்க மாமா. கண்ணு திறந்து பாருங்க மாமா. கண்ணு திறங்க மாமா. ஐயோ கடவுளே. யாராவது வாங்க. ஐயோ யாருமே இல்லையே. மாமா மாமா மாமா. மாமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாமா. சிவபாலன் வந்துருவா மாமா. ஹாஸ்பிடல் போயிடலாம். கொஞ்ச நேரம் சமாளிங்க மாமா. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். ஐயோ டேய் சண்முகம் எங்கடா போன? இந்த நேரத்துல மாமாவை விட்டுட்டு எங்கடா போன? ஐயோ மாமா கண்ணு திறந்து பாருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு வாட்டி மாமா. இல்லை ஒத்தவட்டி கொஞ்சம் நில்லுல. இங்கே உரப்பா கிளம்புதே. வெளியில போறேன்ப்பா. எல்லாம் போறவு போய்க்கலாம். அப்பாவுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. இப்போ கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. பா வைகுண்ட மாமாக்கு ஹார்ட் அட்டாக். அக்கா இப்பதான் கால் பண்ணுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்ப்பா. இருக்கட்டும். வைகுண்டத்துக்கு பிரச்சனைனா அவனுக்கு என்ன ஆளா இல்லை? இந்த சவுந்தரபாண்டி மகன் தான் ஓடணுமா அதுக்கு? இப்போ போய் அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா அங்க அவருக்கு உயிர் போற பிரச்சனை. அதுக்கு நீ என்ன டாக்டரா? நான் காசை கொட்டி படிக்க வச்சேனே என் பொண்ணு பரணி. அவ அங்கிருந்து தானே இருக்கா. எல்லாம் அவ பார்த்துக்குவோ. போ அப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா போ. உசுருக்கு போராடிட்டு இருக்காருப்பா. தண்ணி தானே, நீயே போய் எடுத்துக்குடி. நான் போறேன். நில்ல அப்படி சிம்பிள் அப்படின்னா பெத்த அப்பன் தண்ணி கேட்க நீ என்னடா அந்த வைகுண்டம் கையால் ஆகாதமா அவன் உசுருக்கு போராடுறான்னு ஓடுதிய நீ. மனுஷனையா நீ? பாவம் வயசானவரு உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப தண்ணி கேக்குதோ தண்ணி. ஏன் நீயா போய் எடுத்து குடிச்சா என்ன வாந்தியா வந்துரும்? வெறிய கலப்பாத. நீயே போய் தண்ணி எடுத்து குடிச்சா குடி, இல்லனா ஏதாவது ஆனா ஆயிட்டு போகுது. இதுக்கு மேல என்ன தடுத்த ஏடா கூடமாய் போயிடும். ஜாக்கிரதை. ஐயா ஐயா ஐயா
என்னாச்சு? இல்ல ஐயா பாத்துங்க. ஐயா என்ன? நான் ப்ரெஷருக்கு மாத்திரை போட மறந்துட்டேன். அதான் போய் கொஞ்சம் மாத்திரையும் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரியா, கொஞ்சம் பொறுத்துங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ அக்கா. டேய் வாடா சீக்கிரம். தோ வந்துட்டேன்க்கா. வாடா சீக்கிரம். ஆனா இங்கதான் நிறுத்துங்கண்ணே. வாங்கண்ணா. மாமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாமா. டேய் சிவபாலா, சீக்கிரம் சண்முகத்துக்கும் ரத்னாவுக்கும் ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. சரிக்கா. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாமா. மாமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மாமா. இது போயிடலாம் மாமா. சார் உள்ள வந்துட்டு இருக்கேன். just 2 minutes. மாமா பதறாதீங்க மாமா. ஒண்ணும் இல்ல மாமா. ஒண்ணு இல்ல மாமா, கண்ணை திறங்க மாமா. ஒண்ணும் ஆகாது மாமா. கண்ணை திறங்க, நீங்க கண்ணை திறங்க மாமா. வாங்க வாங்க, உள்ள கொண்டு போங்க. குயிக் போங்க. என்ன டாக்டர், கன்ஃபார்மா ஹார்ட் அட்டாக் தானா? ஆமா, கன்ஃபார்ம் ஹார்ட் அட்டாக் தான். பல்ஸ் ரேட்லாம் கண்ணா பின்னான்னு இருந்துச்சு. கண்ணு டைலைட் ஆயிருக்கு. உடனே அதுக்கான டேப்லெட் கொடுத்தாச்சு. கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்களா? நானே கார்டியாலஜிஸ்ட் தான். தேங்க்ஸ் டாக்டர். ஐ எம் டாக்டர் பரணி. நான் தான் கால் பண்ணிருந்தேன். நான் உள்ள வரலாமா? ஷூர், வாங்க. இந்த ஃபோன் வந்து அட்டெண்ட் பண்ணு. ரத்னாவோ அந்த அறிவுகிட்ட சண்முகமோ கால் பண்ணா நாம இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு தகவல் சொல்லு. நான் உள்ள இருக்கேன். சரிக்கா. அக்கா என்னடா? மாமாவை காப்பாத்திடலாம்லக்கா. தெரியல. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீ மாமாக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ. சரிக்கா. கொஞ்சம் வரசா போங்கல. ஏமா, இங்க வைகுண்டன் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்களாமே, அது எங்க? அவர் ஐசியூல இருக்காரு சார். ஐசியூ எங்கிட்டு போறா? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் திரும்புங்க. வாங்க டேய். அப்பா பரணி, அப்பா, அப்பாக்கு என்னாச்சு? எங்கடா போயிட்ட? மாமா இருக்காரா செத்தாரான்னு பார்க்க வந்தியா? ஏலே, என்னல பேசுத? மூடுறா வாய. மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தனி மனுஷியா நாங்க கத்திட்டு இருந்தேன். உங்க எல்லா மரமண்டைக்கும் நான் கால் பண்ணேன். ஒருத்தையும் எடுக்கல. இப்ப வந்து கண் கலங்கி நிக்கிறீங்க. அறிவில்லை உங்களுக்குலாம். போன் வந்தா எடுக்கணும் தோணாதா? காது கேட்கலையா இல்ல மொத்தமா அவுட் ஆயிடுச்சா? ஏலே, நகரமன்ற கூட்டத்துல ஒரே சத்தம்ல. போன் அடிச்சதே கேட்கல. ஆமா, இவர் பெரிய அமெரிக்கா பிரசிடென்ட். ரொம்ப பிஸியா இருப்பாரு. என்னலே, போன் எடுக்க கூட டைம் இல்லையா உனக்கு? ஏலே, சத்தியமா சொல்றோம்ல, வேணும்ட்டே அது மாதிரி செய்வனா? இன்னும் வேணும்னு வேற செய்வியா? நான் தனி பொண்ணுடா. மாமாவோட வெயிட்டுக்கு அவரை நகர்த்தி படுக்க வைக்க கூட முடியல என்னால. நடுங்கி போயிட்டு அப்படியே.
இவன் மட்டும் வரலனா வீட்டு திண்ணையிலேயே மாமாவோட உசுறு போயிருக்கும். காலகாலத்துக்கு நான் குற்ற உணர்ச்சியிலேயே செத்து போயிருப்பேன். ஐயோ பரணி, நான் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன், போனை எடுக்க முடியல பரணி. ஏய் வாய் மூடி. 10 தடவை கால் பண்ண உனக்கு. ஏதாவது எமர்ஜென்சி இல்லாம நான் கால் பண்ணுவேனா? அந்த அறிவு வேணாமா உனக்கு? நான் வீட்லயே போனை வச்சுட்டு வீராவோட சேர்ந்து தண்ணி பில்லு கட்ட போயிட்டேன். அந்த இடத்துல நான் நெருப்பு மேல நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மாமாவோட உசுறு என் கண்ணு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைய தனியா விட்டுட்டு போக மாட்டோம், பொம்பளை பிள்ளைக்கு யாரையாவது துணைக்கு வச்சுட்டு தான் போவோம்னு சொல்லிட்டே இருப்பீங்களே. நான் தனியா தவிச்சு அத்தனை பேரையும் கூப்பிட்டேன். யாருடா வந்தீங்க சொல்லுங்க. கூட பிறந்த பாவத்துக்கு இவன் தான் ஓடி வந்தான். இவன் மட்டும் வரலன்னா நான் எவ்வளவு தவிச்சு போயிருப்பேன் தெரியுமா? மைனி, அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? இவ்வளவு நேரமா உள்ளதா இருந்த. இதுக்கு மேல டாக்டர் தான் சொல்லணும். டாக்டர் பரணி, டாக்டர் பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர் அவர் என் மாமா டாக்டர். இவங்க தான் அவரோட சன் அண்ட் டாட்டர்ஸ். டாக்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரா? பெரிய அளவில் அவருக்கு டேமேஜ் ஆயிருக்கணும். ஆனா டாக்டர் பரணி தான் அவங்களை காப்பாத்திருக்காங்க. கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் அவங்க உயிரை காப்பாத்திருக்க முடியாது. சரியான ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் காத்திருக்காம சரியான நேரத்துக்கு டாக்டர் பரணி கொண்டு வந்து சேர்த்ததுனால தான் காப்பாற்ற முடிஞ்சது. அதனால தான் உங்க ஃபாதர் எந்த சிக்கலும் இல்லாம பொழைச்சுக்கிட்டாரு. டாக்டர், நாங்க போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெனரல் வார்டுக்கு மாத்திடுவோம். அங்க போய் பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் 10 minutes. டாக்டர், நீங்க எங்க தெய்வம் டாக்டர். உண்மையான தெய்வம் இதோ இங்க பாருங்க. இவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இல்லை, நீ உள்ள இருக்கிற ஒரு உசுரை காப்பாத்தல, உன் எதிரில் நிக்கிற 5 உசுரையும் சேர்த்துல காப்பாத்திருக்க. உனக்கு நன்றின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாதுல்ல. இந்த நிமிஷம் நீ எங்க குலச்சாமியா நினைச்சு கும்பிடுதோம்ல. எனக்கு ஒண்ணு பிடிக்காது. ஆனா உள்ள இருக்கிறது என் அம்மாவோட அண்ணன், என் தாய் மாமா. சின்ன வயசுல இருந்து என் அப்பாவை விட என்ன சீராட்டி வளர்த்திருக்காரு. அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. நீ இப்படி எல்லாம் என் முன்னாடி சீன் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னோட போலி கண்ணீரால சத்தியமா என் மனசை மாத்த முடியாது. புரிஞ்சுக்க.
அப்பா சம்பவம்பா. என் பிள்ளை எங்கேயா? தோ இங்க இருக்காளவுப்பா. இந்தா நிக்குதம்பா. என் மாவு பாருன்னு எங்கேயா? என் தங்கச்சி பெத்த தங்கம் பாருன்னு எங்கய்யா? பரணி பரணி வா, அப்பா கூப்பிடுறாரு. சார் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே டாக்டர். அத்தா மாமா அத்தா மாமா மாமா இனிமே நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசாம இருக்க முடியாதுதா. நெஞ்சடிச்சு செத்தே பேருனா. சம்மு பிள்ளை பதறிடுச்சுல. மாமா மாமான்னு கத்துது. சம்மோ சம்மோ எல்லாம் சம்மோன்னு உனக்கு போன போட்டு கத்துது. எல்லாம் என் காதுல விழுது. நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா பேச முடியல. மாமா ப்ளீஸ், எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லத்தா, பேசாம இருந்தா என் நெஞ்சு அடைச்சிரும் போல இருக்கு. சம்மோ வா, ஆட்டோல கத்துன கத்து இன்னும் என் காதல ஒழிச்சிட்டு இருக்கல. சிவபாலன் தான் அந்த ஆட்டோல நீ கூட்டு வந்தா. 2 பேரும் ஆட்டோல அழுக அழுக என்ன அழுக தெரியுமா? என்ன காப்பாத்துனது இவனை கொடுத்த மருந்து மாத்திரம் இல்லத்தா, நீ சிந்தின கண்ணீர் தான் என்ன காப்பாத்துச்சு. அது இவங்க ஆட்டோல அழுதுட்டு வர்றப்ப எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல முடியல. சொல்ல முடியல. கொஞ்சம் கொஞ்சமா என் உசுறு என்னை விட்டு போற மாதிரியே எனக்கு தோணுச்சு. உசுறு போறது பத்தில எனக்கு கவலை இல்லத்தா, ஆனா என் 4 பிள்ளைகளும் அனாதை நிக்குமே, அவ்வளோ நினைச்சுதா நான் கவலைப்படுதேன். காசு போனல இனிமே என்னால சம்பாதிக்க முடியாதுதா, ஆனா அப்பங்கிற பேருக்கு பக்கத்துல நிக்கணும்ல, அது கூட எங்க நிக்க முடியாம பேரும் வந்து தவிச்சிட்டேன். என்னப்பா, நீங்க எங்களை விட்டு எங்க போக மாட்டீங்கப்பா, எப்பவும் எங்க கூட தான் இருப்பீங்க. இருப்போம்ல, சத்தியமா இருப்பேன். இந்த யமனே வந்து கூப்பிட்டா, யமனியா நொட்டாங்க எல்லாம் அடிச்சு விட்டான்ல என் மருமவா, அடிச்சு விட்டு நீ காப்பாத்திட்டாள்ல, அப்புறம் எனக்கு என்ன பயம்? நான் இருப்பாள. சாவையே பார்த்துட்டு வந்தாச்சு, இனிமே நான் இதுக்கு பயப்படணும். டாக்டர், எல்லாரும் நின்னா அவரு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாரு. அட்டெண்டர் மட்டும் இருக்கட்டும், விசிட்டர்ஸ் யாரும் இங்க இருக்க வேண்டாம். ஷியோர் சார். ஒருத்தர் தான் மாமா கூட இருக்கணுமா? யார் இருக்க போறீங்க? நான் இருக்கேன். சரி, நான் பாத்துக்கிட்டேன். மத்தவங்கள கிளம்புங்க. வாங்க வா. வரோம்பா, வரோம் அண்ணா. எப்போ என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் உனக்கு இம்பிட்டு மனச்சங்கடா? நல்லா இருந்தியப்பா, குடிக்கிறதெல்லாம் கூட விட்டுப்டிய, என்னாச்சு? நம்ம குடும்பத்துல
உன் கல்யாணம் தான் என் முதல் கல்யாணம். ஆனா உன் வாழ்க்கையை இப்படி அந்தரத்துல நிக்குது ஐயா. இன்னும் நான் அடுத்தடுத்து 4 பொட்ட பிள்ளைகளை வச்சிருக்கேன். அதை எப்படி கரையத்த போறேன்? அதை நினைச்சா ராத்திரி படுத்த உறக்கமே வர மாட்டேங்குது. நெஞ்ச அடைக்குது. நான் பார்த்துக்கிட்டுதான்ப்பா. அதாவது சரியா வரணும்ல. அது இல்ல, நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சாவதுக்குள்ள எனக்கு ஒரு 2 ஆசை இருக்குல்ல. இப்போ ஏன்பா அப்படிலாம் பேசுத? கேளு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுதான்ல. நீயும் பரணியும் சந்தோஷமா வாழணும் ஐயா. 2வது ஆசை, என் சூடாமணியை எப்படியாவது பார்க்கணும் ஐயா. என் கட்ட வேகிறதுக்குள்ள இந்த 2 நடந்துடும் ஐயா. அதான் என் ஆசை. ஏன்னா சூடாமணி வந்தாதா ஐயா நம்ம குடும்பத்தில் உள்ள பழி தீரும். இந்த 4 பொட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஐயா. அது போதும் எனக்கு. நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லல, இப்ப சொல்லுதே. என்ன ஐயா? என்ன சொல்லுது? நம்ம அம்மா உசுரோட இருக்குப்பா.